இன்றைய முக்கிய நிகழ்வுகள். ரெட்டியார்பாளையத்தில் விஷவாயு தாக்கி பலியான 2 பெண்களின் குடும்பத்தினருக்கு தலா 20 லட்சம் ரூபாய் நிவாரணம். சிறுமியின் குடும்பத்திற்கு 30 லட்சம் ரூபாய் நிவாரணம். முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த விவகாரம். பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணனை பதவி விலக கோரியும் அலட்சியமாக இருந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் ஆளும் என்ஆர் பாஜக கூட்டணி அரசை கண்டித்தும் சாலை மறியல் போராட்டம். சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட விடுதலை சிறுத்தைகள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போலீசாரால் வலுக்கட்டாயமாக இழுத்துச் செல்லப்பட்டு கைது. புதுச்சேரியில் கோடை விடுமுறைக்கு பின்னர் பள்ளிகள் திறப்பு. பள்ளிக்கு வந்த மாணவர்களை முன்னாள் மாணவர்கள் ஆரத்தி எடுத்தும் இனிப்புகள் வழங்கியும் வரவேற்பு. வானூர் அருகே நெசல் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள 100 ஆண்டு பழமை வாய்ந்த தையல்நாயகி உடனமர் அருள்மிகு வைத்தீஸ்வரர் திருக்கோவிலின் மகா குடமுழுக்கு விழா. ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் விஷவாயு தாக்கி உயிரிழந்த 2 பெண்களின் குடும்பத்தினருக்கு தலா 20 லட்சம் ரூபாயும், இறந்த சிறுமியின் குடும்பத்தினருக்கு 30 லட்சம் ரூபாயும் நிவாரணமாக வழங்கி முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் ஏற்பட்ட விஷவாயு தாக்குதலினால் 3 பேர் உயிரிழந்த சம்பவத்தை அறிந்த முதலமைச்சர் ரங்கசாமி உடனடியாக சம்பவம் நடந்த இடத்திற்கு விரைந்து சென்று நேரில் ஆய்வு செய்தார். அதனைத் தொடர்ந்து அவர் துறை அதிகாரிகளுடன் சட்டப்பேரவையில் உள்ள தனது அலுவலகத்தில் ஆலோசனை மேற்கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், புதுச்சேரியில் அனைத்து பகுதிகளிலும் பாதாள சாக்கடை அமைக்கும் பணிகள் முடிவடைந்து வீடுகள் தோறும் இணைப்பு கொடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது என்றும், இந்நிலையில் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகரில் பாதாள சாக்கடை வழியாக வீடுகளுக்கு விஷவாயு கசிந்ததன் மூலமாக 2 முதியவர்களும் 1 சிறுமியும் விஷவாயு தாக்கி உயிரிழந்தனர். இது மிகுந்த வருத்தத்தையும் துயரத்தையும் அளிப்பதாக உள்ளது என்றும், இந்த சம்பவம் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவரும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் உரிய ஆய்வினை மேற்கொள்ள உத்தரவிடப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். அவர்கள் அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும், விஷவாயு பரவாமல் தடுக்க ரெட்டியார்பாளையம் பகுதி மட்டுமின்றி புதுச்சேரியின் அனைத்து பகுதிகளிலும் ஆய்வு செய்யப்படும். விஷவாயு பரவாமல் தடுக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் குறிப்பிட்டார். விஷவாயு தாக்கி இறந்த 2 முதியவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 20 லட்சம் ரூபாயும், இறந்த சிறுமியின் குடும்பத்திற்கு 30 லட்சம் ரூபாயும் நிவாரணமாக வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி கூறினார். செய்தியாளர்கள் சந்திப்பின் போது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், நேரு என்கிற குப்புசாமி, மாவட்ட ஆட்சித்தலைவர் குலோத்துங்கன், அரசு செயலர் நெடுஞ்செழியன், சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ஸ்ரீராமுலு மற்றும் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பதவி விலக வேண்டும் என்றும், சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசை கண்டித்தும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போலீசாரால் வலுக்கட்டாயமாக இழுத்துச் செல்லப்பட்டு கைது செய்யப்பட்டனர். சாலை மறியல் போராட்டத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பும் போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டது. ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் பாதாள சாக்கடையிலிருந்து விஷவாயு அப்பகுதியில் இருந்த வீடுகளில் உள்ள கழிவறையின் வாயிலாக வெளியேறிய நிலையில் கழிவறைகளை பயன்படுத்திய 5 பேர் விஷவாயு தாக்கப்பட்டு புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அதில் 15 வயது சிறுமி செல்வராணி, 75 வயது மூதாட்டி செந்தாமரையின் மகள் காமாட்சி ஆகிய 3 பேர் உயிரிழந்த நிலையில் 70 வயதான பாலகிருஷ்ணன் மற்றும் 30 வயதான பாக்யலட்சுமி ஆகிய இருவரும் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் விஷவாயு தாக்கி பலியான சம்பவத்தில் உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும், அலட்சியமாக இருந்த அதிகாரி மீது அரசு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் ஆளும் அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பியவாறு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் ஆளும் அரசு மெத்தன போக்கு, கவனக்குறைவு மட்டுமே 3 பேர் பலியானதற்கு காரணம். அது மட்டுமின்றி மக்கள் அடிப்படை தேவையான பாதாள சாக்கடை சரி செய்யக்கூட ஆளும் அரசுக்கு தகுதி இல்லையா என்றும், 3 பேர் உயிரிழந்த சம்பவத்தை ஆளும் அரசு மூடி மறைக்கிறது. எனவே இதற்கு தார்மீக பொறுப்பேற்று பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தியும், மேலும் அலட்சியமாக இருந்த அதிகாரிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், நீதி விசாரணை வேண்டும், நிவாரணத் தொகையை உடனடியாக வழங்குவதோடு நிவாரணத்தை உயர்த்தி வழங்க வேண்டும், அந்த குடும்பத்திற்கு அரசு வேலை வழங்கப்பட வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலை மறியல் போராட்டம் குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த ரெட்டியார்பாளையம் போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்ட விடுதலை சிறுத்தைகள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரை மறியலை கைவிட வலியுறுத்தி பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனாலும் தொடர்ந்து மறியலை கைவிடாமல் சாலை மறியலில் அவர்கள் ஈடுபட்டதால் போக்குவரத்து சுமார் அப்பகுதியில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக பாதிக்கப்பட்டது.
இதனால் போலீசார் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட கட்சியினரை வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்று கைது செய்தனர். இதனால் போலீசாருக்கும் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மேலும் பெண்கள் தொடர்ந்து போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களையும் போலீசார் குண்டுகட்டாக தூக்கிச் சென்றனர். இச்சம்பவம் தற்போது புதுச்சேரியில் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் கோடை விடுமுறைக்கு பின்னர் பள்ளிகள் புதன்கிழமையன்று திறக்கப்பட்டன. இதனையொட்டி பள்ளிக்கு வந்த மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் தரப்பில் ஆரத்தி எடுத்தும் இனிப்பு வழங்கியும் வரவேற்கப்பட்டது. புதுச்சேரியில் அரசு, தனியார் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் கடந்த ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி தேர்வுகள் முடிவடைந்து மே மாதம் 1ஆம் தேதி முதல் கோடை விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் கோடை விடுமுறை முடிந்து ஜூன் மாதம் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் பள்ளிகள் 12ஆம் தேதி திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. அதன்படி 12ஆம் தேதி புதன்கிழமையன்று புதுச்சேரியில் கோடை விடுமுறைக்கு பின்னர் பள்ளிகள் திறக்கப்பட்டன. இதனையொட்டி பண்டசோழநல்லூர் திருவருட் பிரகாச வள்ளலார் அரசு நடுநிலைப்பள்ளி வண்ணமயமாக காட்சியளித்தது. வாழை மரம் தோரணங்கள் கட்டப்பட்டு வண்ண நிற பலூன்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து காலையிலேயே ஆர்வத்துடன் பள்ளிக்கு வந்த மாணவிகளை முன்னாள் மாணவர்கள் சார்பில் வரவேற்கப்பட்டது. இதில் உதவி ஆய்வாளர் இளங்கோ, ஆசிரியர் எழில்வேந்தன் மற்றும் முன்னாள் மாணவர்கள் தலைமையில் பள்ளிக்கு வந்த மாணவிகளுக்கு ஆரத்தி எடுத்தும் இனிப்புகள் வழங்கியும் வரவேற்கப்பட்டது. மேலும் நன்றாக படித்து வெற்றி பெற வேண்டும் என்றும் வாழ்த்தப்பட்டது. திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரசு பள்ளிகளில் நடைபெற்ற 2024-2025 கல்வியாண்டு தொடக்க விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பங்கேற்று மாணவிகளுக்கு பள்ளி பாட புத்தகங்கள் மற்றும் சீருடைகளை வழங்கி வாழ்த்துரையாற்றினார். திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு அருகில் உள்ள கலித்தீர்த்தாள் குப்பம் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப்பள்ளி, செல்லிப்பட்டு அரசு உயர்நிலைப்பள்ளி, சோரப்பட்டு அரசு உயர்நிலைப்பள்ளி மற்றும் வம்புப்பட்டு அரசு ஆரம்ப பள்ளியில் 2024-2025 கல்வியாண்டுக்கான தொடக்க விழா நடைபெற்றது. இவ்விழாவில் திருப்புவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு சிறப்பித்தார். இவ்விழாவிற்கு பள்ளியின் துணை முதல்வர் வாழ்த்துரை வழங்க சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் சிறப்புரையாற்றும் போது மாணவர்கள் அனைவரும் படிப்பில் சிறந்து விளங்க வேண்டும் என்றும் தங்களுக்கு தேவைப்படும் அனைத்து நலன்களையும் தாங்கள் செய்து தர தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். விழாவின் தொடர்ச்சியாக பள்ளி மாணவர்களுக்கு இந்த ஆண்டிற்கான பாடப்புத்தகங்கள், சீருடைகள் மற்றும் கல்வி ஊக்கத்தொகைக்கான ரசீதுகள் மற்றும் தேசிய அளவில் சென்று விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்ற மாணவர்களுக்கு பங்கேற்பு சான்றிதழ்கள் ஆகியவற்றை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. மேலும் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப்பள்ளி ஆதி திராவிடர் மாணவர்கள் 21 நபர்களுக்கு தலா 10,000 ரூபாய் வீதம் 21 மாணவர்களுக்கு 2,10,000 ரூபாய் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் திருப்புவனை காவல்துறை உதவி ஆய்வாளர் இளங்கோ கலந்து கொண்டு மாணவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் வாழ்த்தி பேசினார். பள்ளியின் தலைமை ஆசிரியர் நன்றி கூறினார். விழாவில் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், காவல்துறை அதிகாரிகள், பள்ளி ஆசிரியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிறைவாக மாணவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் இனிப்பு வழங்கி சிறப்பித்தார். விழாவினை பள்ளி ஆசிரியர்கள், உடற்கல்வி ஆசிரியர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். தவளக்குப்பம் தானாம்பாளையம் அரசு ஆரம்ப பள்ளியில் முதல் நாள் பள்ளிக்கு வந்த மாணவியர்களுக்கு சபாநாயகர் செல்வம் இனிப்பு வழங்கி வாழ்த்து பேசினார். கோடை விடுமுறை முடிந்து 12ஆம் தேதி புதன்கிழமை அன்று அனைத்து பள்ளிகளும் திறக்கப்பட்டதை தொடர்ந்து மணவெளி தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம் தானாம்பாளையம் பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் முதல் நாள் பள்ளிக்கு வந்த மாணவியர்களுக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் இனிப்புகள் வழங்கி வரவேற்று வாழ்த்தினார். பின்னர் பள்ளியில் பயிலுகின்ற 102 மாணவியர்களுக்கு பள்ளி சீருடைகள் மற்றும் பாட புத்தகங்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள், பெற்றோர்கள் திரளாக கலந்து கொண்டனர். முத்தியால்பேட்டை விஸ்வநாதன் நகரில் அமைந்துள்ள காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் நடைபெற்ற மகா கும்பாபிஷேக விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முத்தியால்பேட்டை விஸ்வநாதன் நகர் திருவள்ளுவர் வீதியில் புதிதாக அமைக்கப்பட்ட காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் திருப்பணிகள் முடிவடைந்த நிலையில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விக்னேஸ்வர பூஜை, 4ஆம் கால யாகசாலை பூஜை உட்பட பல்வேறு பூஜைகள் நடைபெற்ற பின்பு 6ஆம் கால யாகசாலை பூஜைகள், அதனைத் தொடர்ந்து பூர்ணாகுதி மற்றும் கடம் புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேக விழா விமரிசையாக நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்
உறுப்பினர் பிரகாஷ்குமார் மற்றும் அவரது குடும்பத்தினர் சார்பில் ஆலய நிர்வாக குழுவிற்கு சொந்த நிதியிலிருந்து 50,000 ரூபாய் நன்கொடையாக வழங்கப்பட்டது. லப்போத் வீதியில் இயங்கி வரும் எக்கோல் ஆங்கிலேஸ் அரசு தொடக்கப் பள்ளியில் பள்ளிக்கு முதல் நாள் வந்த மாணவ மாணவியர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரியில் அரசு மற்றும் தனியார் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் கடந்த ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி தேர்வுகள் முடிவடைந்து மே மாதம் 1ஆம் தேதி முதல் கோடை விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் கோடை விடுமுறை முடிந்து ஜூன் மாதம் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் பள்ளிகள் 12ஆம் தேதி திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. அதன்படி 12ஆம் தேதி புதன்கிழமை அன்று புதுச்சேரியில் கோடை விடுமுறைக்கு பின்னர் பள்ளிகள் திறக்கப்பட்டன. இந்நிலையில் லப்போத் வீதியில் இயங்கி வரும் அரசு தொடக்க பள்ளியான எக்கோல் ஆங்கிலேஸ் பள்ளியில் மாணவ மாணவிகள் சிறப்பாக வரவேற்கப்பட்டனர். பள்ளிக்கு வந்த மாணவ மாணவிகளுக்கு பள்ளியின் சார்பில் இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள், பெற்றோர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அனிதா நகரில் குறுக்கு சாலை மற்றும் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டு அனிதா நகர் பகுதியில் புதுச்சேரி குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் 59,98,000 ரூபாய்க்கு செலவில் குறுக்கு சாலை மற்றும் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணியினை முதலியார்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய முதன்மை செயல் அலுவலர் ராமகிருஷ்ணன், உதவி பொறியாளர் சுதர்சன், இடைநிலை பொறியாளர் கோபிநாத், ஒப்பந்ததாரர் பழனிவேல் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே நெசல் கிராமத்தில் எழுந்துருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வரும் அருள்மிகு தையல் நாயகி உடன்மர் வைத்தீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற மகா திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வானூர் அருகே உள்ள நெசல் கிராமத்தில் எழுந்துருளி உள்ள 100 ஆண்டு பழமை வாய்ந்த அருள்மிகு தையல் நாயகி உடன் அருள்மிகு வைத்தீஸ்வரர் திருக்கோவிலின் மகா குடமுழுக்கு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக கடந்த திங்கட்கிழமை அன்று காலை கோபூஜை, கணபதி வேள்வி, திருமகள் வழிபாடு உள்ளிட்ட பூஜைகளுடன் கும்பாபிஷேக விழா தொடங்கியது. தொடர்ந்து முதல் கால யாகசாலை பூஜை, வாஸ்து சாந்தி, பிரவேச பலி, அங்குரார்ப்பணம் உள்ளிட்ட பூஜைகளுடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து 2ஆம் கால யாகசாலை பூஜை, 3ஆம் கால யாகசாலை பூஜை உள்ளிட்டவை நடைபெற்றன. இந்நிலையில் முக்கிய நிகழ்வான 4ஆம் கால யாகசாலை பூஜை, நாடி சந்தானம், யாத்ரா தானம், மகா பூர்ணாகுதியை தொடர்ந்து கலசம் புறப்பட்டு ஸ்ரீ தையல் நாயகி உடனமர் அருள்மிகு வைத்தீஸ்வரர் திருக்கோவிலில் ராஜகோபுரத்திற்கு திருக்குட நன்னீராட்டு பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கருவறையில் வீற்றிருக்கும் அருள்மிகு தையல் நாயகி உடன்பர் வைத்தீஸ்வரர் பெருமானுக்கும் பரிவார மூர்த்திகளுக்கும் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு மதி முரசு வார இதழ் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. அரியாங்குப்பம் சண்முகன் நகர் பகுதியில் கோவில் திருப்பணிக்காக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தனது சொந்த செலவில் 50,000 ரூபாய் நன்கொடை வழங்கினார். அரியாங்குப்பம் தொகுதி சண்முகம் நகரில் ஏழை முத்து மாரியம்மன் கோவிலில் திருப்பணிகள் தொடங்கப்பட்டன. அதனை முன்னிட்டு சிறப்பு யாகம் நடத்தி மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். காங்கிரஸ் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, சண்முகம் நகர் ஊர் பெரியவர்கள், ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கோவில் திருப்பணிக்காக தனது சொந்த செலவில் 50,000 ரூபாயை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி அப்பகுதி முக்கியஸ்தர்களிடம் வழங்கினார். தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டையில் நவீன அரிசி ஆலை தொழிலாளர்கள் நலச்சங்கத்தின் சார்பில் நடைபெற்று நலச்சங்கத்தின் கொடியேற்று விழா மற்றும் பெயர் பலகை திறப்பு விழாவில் நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டை பகுதியில் புதுச்சேரி கூட்டுறவு நவீன அரிசி ஆலை தொழிலாளர்கள் நலச்சங்கம் பெயர் பலகை மற்றும் கொடியேற்று விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் NRTUC மாநில தலைவர் சதா குமணன் கலந்து கொண்டு பெயர் பலகையை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். சட்ட ஆலோசகர் ஸ்ரீதர் தொழிற்சங்க கொடியை ஏற்றி வைத்தார். நிகழ்ச்சிக்கு சங்க தலைவர் மணிகண்டன் தலைமை தாங்கிட சங்க துணை செயலாளர் ராஜாமணி முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளர்களாக பான்லே NRTUC தொழிற்சங்க நிர்வாகிகள், மேலிட பொறுப்பாளர் பார்த்திபராஜன், தலைவர் ஆனந்தவேலு, துணைத் தலைவர் அருணகிரி, வேதபுரி மக்கள் கிராமம் மற்றும் நகர கட்டிடம் மற்றும் கட்டுமான தொழிலாளர்கள் கூட்டமைப்பு நிர்வாகிகள், தலைவர் ராமமூர்த்தி, செயலாளர் அருணாச்சலம், பொருளாளர் சுந்தரமூர்த்தி உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சி அமைப்பாளர்கள் துணைத் தலைவர் பிரபு, பொதுச் செயலாளர் சரவணன், அமைப்பு செயலாளர் சன்னியாசி அப்பன் மற்றும் செயற்குழு உறுப்பினர் ஆதிலட்சுமி, உறுப்பினர்கள் விஜயலட்சுமி, சரிதா ஆகியோரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சியின் நிறைவாக சங்க பொருளாளர் முனியப்பன் நன்றி கூறினார்.
விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே வாழப்பட்டாம்பாளையம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ பேட்டைவாழி மாரியம்மன் ஆலயம் மற்றும் ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுரை கல்யாண சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் வாழப்பட்டாம்பாளையம் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ பேட்டைவாழி மாரியம்மன் மற்றும் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்கல்யாண சுந்தரேஸ்வரர் ஆலய கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக கடந்த திங்கட்கிழமையன்று ஸ்ரீ விக்னேஸ்வர பூஜை, மகா கணபதி ஹோமம், முதல் கால யாகசாலை ஹோமம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 2ஆம் கால யாகசாலை பூஜை, 3ஆம் கால யாகசாலை பூஜை, தீபாராதனைகள் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து 4வது கால யாகசாலை பூஜை, ரக்ஷாபந்தனம், நாடி சந்தானம், மகா பூர்ணாகுதி, கலச புறப்பாடு உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக ஸ்ரீ பேட்டைவாழி மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ கல்யாண சுந்தரேஸ்வரர் ஆலய மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேக விழாவினை கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் மற்றும் வாழப்பட்டாம்பாளையம் கிராமவாசிகள் சிறப்பாக செய்திருந்தனர். முதலியார்பேட்டை அடுக்குமாடி குடியிருப்பு பகுதிகளில் கழிவுநீர் தொட்டி நிரம்பி வழிந்தது குறித்து அறிந்த பொதுப்பணித்துறை சுகாதார பிரிவு அதிகாரிகள் உடனடியாக அப்பகுதிக்கு சென்று அதனை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தியாக முதலியார் நகரில் முதலியார்பேட்டை பகுதிக்கு குடிநீர் விநியோகம் செய்யும் தண்ணீர் தொட்டி அருகில் மக்கள் வசிக்கும் அடுக்குமாடி குடியிருப்பு தெருக்களில் அமைந்துள்ள கழிவுநீர் தொட்டிகள் சில நாட்களாக நிரம்பி வழிந்து ஆறு போல் ஓடிக்கொண்டு துர்நாற்றம் வீசிக்கொண்டு தொற்றுநோய் பரப்பக்கூடிய சூழ்நிலையில் உள்ளதை அப்பகுதி மக்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் டாக்டர் வெற்றி செல்வத்திடம் தெரிவித்தனர். புகார் கிடைத்த சில நிமிடங்களில் பொதுப்பணித்துறை சுகாதார பிரிவு அதிகாரிகளிடத்தில் தெரிவித்து தகுந்த நடவடிக்கை எடுக்க அவர் வலியுறுத்தினார். சமீபத்தில் தான் கழிவுநீர் தொட்டிகள் மூலம் எரிவாயு கசிந்து ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் சிலர் உயிரிழந்து பல பேர் பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் விபரீதமான சூழ்நிலையை புரிந்து கொண்டு அதிகாரிகள் துரிதமாக செயல்பட்டு தகுந்த ஊழியர்களின் மூலமாக நடவடிக்கை மேற்கொண்டு சில மணி நேரங்களில் கழிவுநீர் தொட்டிகளில் இருந்த அடைப்பை நீக்கி சரி செய்து அப்பகுதி முழுவதும் சுகாதாரத்தை மேம்படுத்தினர். துரிதமாக செயல்பட்டு மக்களை பேராபத்திலிருந்து காப்பாற்ற உதவி புரிந்த வெற்றி செல்வத்தை தியாக முதலியார் நகர் மக்கள் வெகுவாக பாராட்டினர். வெற்றி செல்வம், ஊர் பிரமுகர்கள் வெங்கடேசன், ராஜேஷ், அஜித் மற்றும் அப்பகுதி மக்கள் அனைவரும் பொதுப்பணித்துறை கழிவுநீர் பிரிவு அதிகாரிகளுக்கும் ஊழியர்களுக்கும் நன்றி தெரிவித்தனர். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் மைத்துனரும் தொழிலதிபருமான புகழேந்தியின் பிறந்த நாளையொட்டி அவரது இல்லத்திற்கு நேரில் சென்ற உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவருக்கு பூங்கொத்து கொடுத்தும் பொன்னாடை அணிவித்தும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் மைத்துனரும் தொழிலதிபருமான புகழேந்தியின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி பிறந்தநாள் கொண்டாடிய தொழிலதிபர் புகழேந்திக்கு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பொன்னாடை மற்றும் பூங்கொத்து வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியை அமைச்சர் நமச்சிவாயம் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சரின் ஆதரவாளர்கள் மற்றும் தொழிலதிபர் புகழேந்தியின் ஆதரவாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர். உலக தமிழர் பேரமைப்பு சார்பில் பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் 29ஆம் ஆண்டு நினைவேந்த நிகழ்ச்சி புதுச்சேரி தமிழ்ச்சங்க அரங்கத்தில் நடைபெற்றது. உலக தமிழர் பேரமைப்பு சார்பில் பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் 29ஆம் ஆண்டு நினைவேந்த நிகழ்ச்சி புதுச்சேரி தமிழ்ச்சங்க அரங்கத்தில் நடைபெற்றது. கலைமாமணி முருகன் மற்றும் கலைமாமணி இளமுருகன் ஆகியோர் வரவேற்புரையாற்று புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தின் துணைத் தலைவர் பாவலர் திருநாவுக்கரசு தொகுப்புரையாற்றினார். தமிழ் வளம் திங்கள் இதழ் ஆசிரியரும் பாவலர் பயிற்சி பட்டறை மன்றத்தின் நிறுவனருமான தமிழ் மாமணி புலவர் இலக்கியன் தலைமை உரையாற்றினார். உலக தமிழர் பேரமைப்பு பொதுச் செயலாளர் தமிழ்மணி முன்னிலை வகித்தார். மேலும் உலக தமிழர் பேரமைப்பு ஆட்சிக்குழு உறுப்பினர் தமிழ்மாமணி துரை மாலிரையன், உலக தமிழ் பேரமைப்பு ஆட்சிக்குழு உறுப்பினர் வெங்கடேசன் மற்றும் உலக தமிழ் பேரமைப்பு ஆட்சிக்குழு உறுப்பினர் சிலம்பு நா செல்வராசு, மணிமேகலை குப்புசாமி, ரவிக்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த விழாவில் பாவலர் வேலாயுதம், பாவலர் புதுவை தமிழ்நெஞ்சன், கலைமாமணி அவ்வை நிர்மலா, கலைமாமணி கோ கலியபெருமாள், கலைமாமணி பாலசுப்ரமணியன், கலைமாமணி ராசலட்சுமி சக்திவேல் ஆகியோர் பாடல் வழங்கினர். நிறைவாக புதுவை அருங்காட்சியக ஆராய்ச்சி நூலகத்தின் இயக்குனர் அறிவன் சிறப்புரையாற்றினார். இந்த விழாவில் ஏராளமான தமிழறிஞர்கள், தமிழ் ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.